ஹலோ, ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் குட். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு சரி ஓகே ஒய் நாட் இன்னொரு வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஓகே, பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் தட் வீடியோ, ரீசென்ட்லி ஐ ஹேட் அ சான்ஸ் டு விசிட் மை ஸ்கூல். அங்கே எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, லிட்ரலாக அது கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது படிப்பு தான் எல்லாம் படிப்பு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்துகிற ஜோன்லேயே நம்மளை வச்சுட்டாங்க. பட் இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட், இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கிட் எல்லாமே படிப்பு தானா எல்லாமே, படிப்பு இல்லாமையும் மேல வந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது இருக்காங்க. அதாவது ஒரு லட்சம் பேர் ஒரு காமராஜர் தான் இருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி ஆயிட முடியாது இல்லையா? எல்லாருக்குமே ஒரே ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சிடாது. ஒரே ஜோன்ல எல்லாருமே வாழ்றது கிடையாது. படிப்பு இல்லாமையும் மேல வந்துடலாம் அப்படிங்கறத வந்து தப்பான வழியில புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு இருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி, சோஷியல் மீடியாவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறது. பட் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, படிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் ஸ்கூல் டு இப்போ நம்ம லைஃப்பில் கற்றுக்கிற எல்லா விஷயத்துலையும் லேர்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் போகிறது, படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, இது எல்லாமே நானும் அது எல்லாத்தையும் தாண்டி வந்தனால மட்டும்தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். எனக்கு இந்த படிப்பு இல்லாமல் நான் ஒன்றும் பெருசாக படித்து ஃபஸ்ட் ரேங்க்கோ அந்த மாதிரி ரேங்க் ஹோல்டர்லாம் நான் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த படிப்பு, அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாமே தான் என்ன ஒரு மாதிரி மோல்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். இனி ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க யாராச்சும்னா, உங்கள் முன்னாடி படிப்பு இல்லாமல் யாரோ மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை எந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணுமோ ஸ்டாப் பண்ணி, அதை எப்படி உங்களால், படிப்பும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் தான். அது இருந்தால், அதாவது படிப்பு இல்லாமல் ஏதாவது ஒன்று கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் கிடைக்கும். படிப்பு இல்லாமல் நிறைய விஷயம் அஃப்கோர்ஸ் கிடைக்கும். பட் படிப்பு இருந்தால் அது உங்களை இன்னுமே பெட்டராக ஷைன் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஓகே, டன். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஏஜில் இருக்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸை நான் ஒரு 3 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரேன். ஒருத்தன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி இருப்பான். இனி ஒருத்தன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு இருப்பான். நடுவில் ஒரு கேட்டகரி ஒன்று மாட்டும். எனக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னால் கற்றுக்க முடியலை, என்னால் இது முடியலை. அதாவது அவனுக்கு அந்த ஆர்வம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனை உள்ளுக்குள்ளேயே அவனை டம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சனை பற்றி நான் பேசலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இன்னைக்கு. ஏன்னா அந்த ஜோன்ல நானும் இருந்திருக்கேன். ஸ்டில் இப்போ நீ அந்த ஜோன்ல இருக்கியா நாக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்னுமே ஒரு சில இடத்துல இருக்க தான் செய்யுது. இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரி ஜோன் நான் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் சொன்ன கேட்டகரி பர்சன் எப்படியும் பழச்சிக்குவான். இந்த நடுவில் இருக்கிறான் பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் எட்டி பார்த்துட்டே இருப்பான், அவனால மேலே வரவே முடியாது. அந்த பர்சனை பற்றி பேசலாம். அந்த மாதிரியான பர்சன் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது ஒரு டேக் ஹோம் இருந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஓகே, ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது. நான் வள கொலவலன்னு இங்கேருந்து ஆரம்பிக்கல, டைரெக்டாக நம்ம மேட்ருக்கு வருவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்துட்டு தெளிவாக இருங்க. பிகாஸ் இந்த ஒரு ஏஜில் அதாவது இந்த இன்ஜினியரிங் நான் படிக்கலை, நான் வந்து இந்த ஐடி ரிலேட்டடாக எந்த கோர்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணலை, ஆனால் இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அதுதான், ஆனால் எனக்கு அது வராது, எனக்கு சிஸ்டம் முன்னாடி உட்காரவே பயமாக இருக்குது, ஏன்னா மேக்ஸிமம் அதானே எல்லோரும் வேலை பண்ணிட்டு இருக்கோம் இப்படின்னு இருக்கிற பர்சன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ரியலைஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். எனக்குமே ஒரு சில விஷயத்த கற்றுட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இப்போ நான் யூடியூப்ல இந்த இடத்துல உட்காந்து நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு 5 வருஷம் டைம் எடுத்துச்சு. ஆனால் அந்த 5 வருஷத்துல என்னோட பேஷன் தான் முக்கியங்கிறது நான் உட்காரல. ஏன்னா ஐ ஹாவ் ஃபேமிலி டு ஃபீட். நான் ஃபேமிலிங்கிற தாண்டி நான் இருக்க, என்னை பார்த்துக்க, எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் பேஷனை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் எனக்கு பேஷன் தான் முக்கியம், பேஷன் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சு நீ வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல தம்பி, நமக்கு ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்கன்னா தட் இஸ் ஃபைன். நீங்கள் போங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் மோர், வாட் எவர் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. பட் இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. அது வந்து ரொம்ப நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவன் அப்படி பண்ணுறான், இவன் அப்படி பண்ண சொல்லி எல்லாரையும் கையை காமிச்சிட்டு வாழ்கிறத விட, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு எது உங்களோட ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத வைங்க. என்ன கேட்டிங்கன்னா, நான் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஒர்க் பேஷன் ரெண்டுமே எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. பட் நான் அங்கேருந்து என் கையில் ஒரு இன்கம்ங்கிறது இருந்தால் தான் என்னால் யூடியூப் ரன் பண்ண முடியுங்கிறது வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் யூடியூப் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் என் அப்பா அம்மா கொண்டு வந்து இந்தா வச்சுக்கோ, ஐஃபோனை வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காசு கொடுக்கல. இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ண போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுக்கல. நான் ஏர்ன் பண்ணேன்.
அதுதான் எனக்கு இன்னைக்கு என்ன ஷைன் பண்ணி இந்த இடத்துல இந்த வீடியோ உட்காந்து எனக்கு பேசுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி தோணும். அதுவும் இப்போ இருக்கிற ரீசெண்டாக எல்லாருக்குமே ஒரு ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, நான் எவனுக்கிலே வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 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 ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, படிப்புனால மட்டும் யாரும் மேலே வந்துடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலத்து ஸ்கூல் கிட்ஸ் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிற மாதிரி நான் வந்து யாருக்கிலே வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு அதை தப்பான வழியில் எடுத்துகிட்டு போய் வேறு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க. நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு பேஷன் தான் முக்கியம், ஆனால் என்னால் போய் என்னால் இன்னொருத்தன் கீழே வேலை செய்ய முடியாது. ஹீஸ் 24 இயர்ஸ், எதுவுமே ஏர்ன் பண்ணாமல் பேஷன் தான் முக்கியம், இன்னுமே ஓடிட்டு இருக்காரு. அந்த பேஷனை நீ எப்போ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு 2 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு லிட்டரலாக ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா தோணுச்சு. பேஷனுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும், ஆனால் அதுதான் உங்களை ஃபினான்ஷியலி உங்களை மேலே கொண்டு வருமாங்கிறது ரொம்ப ரொம்ப கொஷின் மார்க்கான விஷயம். இப்போ என்னோட யூடியூப் எனக்கு இன்கம் கொடுக்கும், இந்த பேஷன் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்னோட ஃபினான்ஷியல் லைஃப்ங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் கொஷின் மார்க்காகவே மாறிடும். ஏன்னா இதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வரல, அப்படியே இன்கம் வந்தாலும் அது கண்டிப்பாக எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது தெரியாது. உங்களுக்குன்னு ஒரு கரியர் செட் பண்ணிக்கோங்க. எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்க டேட்டா அனலிஸ்டாக இருக்கிறது ஒன்றும் வந்து இப்போல்லாம் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக பார்க்க, அது ஏன் அப்படி? ஒரு சின்ன வேலைனாலும் எங்கேயோ போய் ஏதோ ஒரு ஏர்ன் பண்ணுங்க. ஒரு பொட்டி கடையில் போய் பொட்டலம் போட்டால் கூட அது ஒரு வேலை தான். அதாவது நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வேலை செய்கிறது கேவலம், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஆனால் வந்து நமக்கு ஒன்றும் வராது, ஆனால் நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கிறது லிட்ரலாக முட்டாள்தனமான விஷயம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு சினாரியோவை பிரேக் பண்ணிவிட்டு நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் இந்த சொசைட்டி மதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வாங்க. நான் இவ்வளோ பேசுகிறதுனால மணி மேட்டர்ஸுங்கிறது கிடையாது, மணி ஆல்சோ மேட்டர்ஸ். பிகாஸ் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டெல்லாம் என் வீட்டில் கிடைக்கல, இன்னி வரைக்குமே அது கிடைக்கல. அது வந்து அது வழி வேறு டிபார்ட்மெண்ட். ஆனால் இது என்னை இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கேங்கிறது மட்டும்தான் ஆக்சுவல் ரீசன். நான் ரொம்ப ப்ரூட்டலாகவே பேசுகிறேன், சுகர் கோட்டடாலாம் சொல்லி எல்லாரையும் வந்து நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்க விரும்பலை. என் வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, எஸ் நான் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கிற உண்மையான ரியாலிட்டி லைஃப்பை நான் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இது வராது, எனக்கு இது தெரியாது, எனக்கு இது புரியாது அப்படிங்கிற ஒரு ஜோன்ல இருந்து வெளியே வாங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பட் டச் அவுட் என்னோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் புரியாது தெரியாதுன்னு இருந்தப்போ வா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட ஃபேமிலியும் சரி, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் சரி, என்னோட பர்சனல் லைஃப் எல்லாமே எனக்கு அப்படி அமைஞ்சிச்சு. அதே மாதிரி எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படிதான் அமைஞ்சிருமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் டு லேர்ன், ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும், நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன், எனக்கு 100 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 100K ஃபாலோவர்ஸ் அப்படின்னா நடக்கிற காரியமே கிடையாது. யூ ஹாவ் டு ஒர்க் அ லாட். இன்ஸ்டாகிராமில் 100K ஃபாலோவர்ஸ் கொண்டு வரணும்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீ 10 பைசா கூட செலவு பண்ணாமல் கொண்டு வரணும் அப்படின்னா எப்படியோ 2-3 வருஷம், சாலிடாக ஒரு 4 வருஷம் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நடக்கும். அதுக்கு பதிலாக கோ அண்ட் ஆஸ்க் பர்சன், யாராச்சும் உங்கள் பக்கத்தில் ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன், உங்கள் கடையை நான் வீடியோ எடுத்து தரேன், ஃபோட்டோ எடுத்து தரேன், இது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே ஃபுட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கும் போது ஃப்ரீயாக தான் ஆரம்பித்தேன். நான் ஃபுட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கும் போது யார்கிட்டையும் உங்கள் கடையை நான் ரிவ்யூ பண்ணி தரேன், எனக்கு காசு கொடுங்க அப்படிங்கிறத நான் கேட்க கிடையாது. ஆனால் அது வந்துட்டு 5 இயர்ஸ் பேக். இந்த 5 இயர்ஸ் அப்புறம் இந்த இடத்துல தான் நான் எனக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணி தரீங்களா, ஐ வில் பே ஃபார் யூ அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு 5 இயர்ஸ் டைம் ஆச்சு. அந்த 5 இயர்ஸில் நான் பேசிக்காகவே நான் ஒரு ஸ்லோ லேர்னர். அது சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு ஆட்சேபனையோ கிடையாது. பட் நான் ஸ்லோ லேர்னருங்கிறத தாண்டி அதை நான் பிரேக் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். இந்த 5 வருஷம் நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாலும் எஸ் அஃப்கோர்ஸ் நான் வேஸ்ட் பண்ணேன். பட் அங்கே நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமுமே எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் எனக்கு தெரியுது. எல்லா விஷயத்தையும் நெகட்டிவாகவே பார்க்க ஆரம்பிக்காதீங்க. அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங் நெகட்டிவாகவே வாழ்ந்துட்டு போயிடணும். எண்ட் ஆஃப் த டே நெகட்டிவிட்டிங்கிறது மட்டும்தான் உங்கள் கையில் நிற்கும். நான் பண்ணலை, எனக்கு தெரியல, எனக்கு வரல, அவங்க சொல்லலை, இது இப்படி நடந்திருந்தா இப்படி இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அந்த எல்லா டேஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். நான் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயரில் நான் கற்றுக்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஸ்லோ லேர்னருங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக
நான் இத்தனை நாள் எனக்கு ஒரு விஷயத்த கற்றுக்க டைம் ஆச்சு அப்படிங்கிறத நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன். எண்ட் ஆஃப் தி டே நான் லேட்டாக கற்றுக்கிட்டாலுமே அது ரொம்ப டீப்பாக உள்ளே போய் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு என் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் எடிட் பண்ணுறதுக்குன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படிங்கிறது இருந்துச்சு. லேட்டரான எனக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்துட்டு இந்த டிக்டாக் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு யாருக்காச்சும் சாங் எடிட் பண்ணி கொடுக்குறது. அப்போ நான் வந்துட்டு ஐ ரியலைஸ் நமக்கு எடிட்டிங் நல்லா வருதுங்கிறது தானே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிடிக்க ஆரம்பிச்சதுனால அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனல், என்னோட இந்த 2000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது. நான் பெரிய பெரிய யூடியூபர் கூட இப்போ நான் கம்பேர் பண்ணல. இப்போ நான் பேசும்போது என்ன நீ அவ்வளோ பெரிய யூடியூபரா, நீ அதை வச்சிருக்கியா அதை வச்சிருக்கியா, கிடையாது. ஐ ஹாவ் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ். கண்டிப்பா என்னோட வீடியோ இவங்களாம் பார்ப்பாங்க, இவ்வளோ வியூஸ் ஆச்சும் போகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அதுல யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் உட்காந்து பேசியிருக்கேன். அங்க ஒருத்தன் வந்துட்டு 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான். அவன் வந்துட்டு ஒண்ணுமே போடுறது இல்ல. ஆனா அவன் என்ன போட்டாலும் பார்ப்பான். ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டியா இருக்கிற ஒரு பர்சன். அது வந்துட்டு அந்த கேட்டகரியோட நான் என்ன கம்பேர் பண்ணிக்கவே மாட்டேன். நான் எப்பவும் என்னை விட மேல இருக்கிறவங்களோட நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். என்னை விட கீழே இருக்கிறவங்க கூட நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். உங்களோட காம்படிஷன் நீங்களாவே வச்சுக்கோங்க. உங்களோட காம்படிஷன் அவங்க இவங்க அப்படிங்கறத வச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்க கூட நீங்க போட்டி போட்டு மேல வர முடியுமான்னு பாருங்க. நேத்து நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் இவ்வளவு பெட்டரா மாறி இருக்கேன் அப்படிங்கறதே ஹேட்ஸ் ஆஃப். நீங்க யார் அடுத்தவன் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பாராட்டிக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் அடுத்தவன் பாராட்டணும், அடுத்தவன் அது சொல்லணும், அடுத்தவன் இது சொல்லணுங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு, நேத்து நான் இப்படி ஒரு வெர்ஷனா இருந்தேன், அதை விட ஒரு பெட்டர் வெர்ஷனா நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். இது பாராட்டுற விஷயம் கிடையாது, இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். அதை ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க. உங்களை வேல்யூ பண்ணுங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்கு பேசி போய் 15 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ பேசி போட்டிருக்கேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. செல்ஃப் வேல்யூங்கிறது வந்துட்டு இப்போல யாருக்குமே இருக்க மாட்டேங்குது. நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நான் இவ்வளோதான். அதாவது பணம் வேணான்னு சொல்லி யார் சொல்லுவான் அப்படின்னா ரொம்ப பெரிய பணக்காரன் தான் சொல்லுவான். இல்ல நான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தன்னடக்கத்தை யாரு ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு இல்லப்பா நான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றவன் தான் தன்னடக்கத்தை ஃபாலோ பண்ணுவான். ஆனா நம்ம ஸ்டார்டிங் லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் நான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கறத உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே எல்லாரும் பெரிய ஆள் தான். அதாவது பெரிய ஆளுங்கிறது தப்பான மீனிங்ல நான் சொல்ல கிடையாது. நான் பெரிய ஆள், நான் அடிப்பேன், அதுக்கு அதுக்கு பேர் பெரிய ஆள் கிடையாது. அது வந்து ரொம்ப சைல்டிஷான ஒரு விஷயம். ஆனா நான் இது பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டு அதுல நான் என்ன பெட்டரா பண்ண முடியும், அதுல இருந்து நான் எப்படி மேல வர முடியும் அப்படிங்கறத யோசிங்க. அது யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரியான அட்வைஸ் உங்களுக்கு 1000 பேர் உங்களோட ஃபேமிலியிலே உங்களை சுத்தி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கேட்காம எனக்கு என்ன வரும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அதாவது உங்களுக்கு நிறைய விஷயம் வரும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எதுவும் வராது அப்படிங்கிறது மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு சமைக்கிறது நல்லா வரும், சில பேருக்கு டிராயிங் பண்றது நல்லா வரும். எனக்கெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு நல்லா வராது, அப்படி இருந்த பர்சன். ஆனா நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன். அது நான் வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டேன். யாராச்சும் ஒருத்தவங்க டிராயிங் பண்ணாங்க, அவங்க நல்லா டிராயிங் பண்றாங்க, அந்த மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கறத நான் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவங்கள பிடிக்காம இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், அது வந்துட்டு வேற கேட்டகரி. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா நம்ம பக்கத்துலேயே ஒருத்தன் நம்மளை விட நல்ல பெட்டரா இருப்பான், அவனை வந்துட்டு காம்படிட்டராகவே பார்த்துட்டு இருப்பீங்க. அதை விட்டுட்டு அவனை ஒரு ஃப்ரெண்டா பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட லேர்ன் பண்ணுங்க. இந்த ஈகோல இவன் கிட்ட இருந்தெல்லாம் என்ன கத்துக்கிறது, இவனெல்லாம் நம்ம என்ன மதிக்கிறது, அப்படியா அடுத்தவங்களையும் அப்படி ட்ரீட் பண்ணாதீங்க, உங்களையும் அப்படி ட்ரீட் பண்ணிக்காதீங்க. இதெல்லாமே நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் நான் ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவே நான் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட கமெண்ட்ஸ்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லயும் சரி, எனக்கு இது வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அது கேட்டு என்னடா வரல உங்களுக்கெல்லாம், என் கூட இருக்கும்போது நல்லா படிச்சுட்டு இருந்தீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, உனக்கு இது நல்லா வருமே. ஏன்னா எனக்கு தெரியுது நான் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க பெட்டரான ஒரு வெர்ஷன்ல இருந்தாங்கன்னா அதை நான் அஃப்கோர்ஸ் நான் அதை சொல்லி பாராட்டிடுவேன். எனக்கு அவங்கள பிடிக்காமையே இருந்தாலுமே நான் அதை சொல்லுவேன். என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. எனக்குமே ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி அவங்களுக்கு நான் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். அவங்களுக்கும் எனக்கும் லிட்ரலா ஆகாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வைங்களேன். வி ஆர் நாட் அட் ஆல் இன் அ டாக்கிங் டர்ம்ஸ். பட் நான் எப்பவுமே அவங்கள நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா நான் எடுத்துட்டே இருப்பேன். பிகாஸ் அவங்க என் கூட வந்து காலேஜுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த காலேஜ்ல இருந்து நான் வெளியே போகும்போது நான் பிஹெச்டி முடிச்சுதான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கும் அவங்களுக்கும் டாக்கிங் டர்ம்ஸே கிடையாதுங்கிறப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வெறுப்பு, ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. பட் அவங்கள நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன். அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்க, வாவ் நைஸ், செம்ம அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துருக்கேனே தவிர அவெல்லாம் சொன்னா அவெல்லாம் என்ன பண்றா, இது இது வந்து நினைக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது.
நீ என்ன இவ்ளோ ஞானியா பேசுறியா ஆஃபியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ லேர்ன்ட் ஃப்ரம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நான் அடுத்தவன பார்த்து பார்த்து அதாவது என்ன விட ஒருத்தன் பெட்டரா இருந்தான் அப்படின்னா, நானும் மட்டம் தட்டியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு பிடிக்காதவன கலாய்ப்பாங்க. அந்த மாரிலாம் இருக்கும்ல. எனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னா, அவங்களோட மைனஸ் எல்லாம் சொல்லி மட்டம் தட்டுற ஆளா நான் இருந்தேன். லிட்டரலா நான் அத பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் லைஃப் வந்து வேற வேற ஒரு ட்ராக்ல எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அதாவது நான் இருந்த ஜோன் எப்படின்னா, என்னோட ஜோன்ல மத்தவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லா மனுஷங்களையும் ஹேட் பண்ணிட்டு போற ஒரு பெர்சனா கண்டிப்பா மாறியிருப்பாங்க. பட் நான் வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது அது என்ன? ஏன்? எப்படி நடந்துச்சுங்கிற என்ன வேலை செஞ்சுச்சு அப்படின்னு எல்லாம் தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட ஃபேமிலியும் சரி என்ன அப்படி அப்படி ஒரு மாரி டியூன் பண்ணாங்க. இது மட்டும் லைஃப் கிடையாது. இதையும் தாண்டி நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன ஒரு மாரி மோல்ட் பண்ணாங்க. அதிலிருந்து ஷைன் ஆகி வந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ ஸ்டாப் நான் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயம் வந்தாலுமே அதை பெருசா பண்ணி காமிச்சா கண்டிப்பா இந்த உலகம் வந்துட்டு உங்களை நீங்க பெருசா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன்ல அதே மாதிரி கண்டிப்பா இந்த உலகம் உங்களை ஒரு நாள் கண்டிப்பா பெருசா நினைக்கும். லைஃப் வந்து சில இடத்துல நம்மளை பயங்கரமா போட்டு அடிக்கும், போட்டு தாக்கி வேற மாதிரி எல்லாம் நம்மளை போட்டு புரட்டி எடுக்கத்தான் செய்யும். நீங்க கரியர் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு growthல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அஃப்கோர்ஸ் கீழே விழுவீங்க. ஆனா ஒரு தடவை கீழே விழுகும் போது இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்காம ஓகே நெக்ஸ்ட் தடவை பார்த்துக்கலாம், இந்த மிஸ்டேக் அடுத்த தடவை நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. என்னோட 12th படிக்கும்போது என்னோட கிளாஸ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க. 11th டைம்ல அவங்க ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு வரலையா? ஏன்னா நான் அப்போ ரொம்ப டவுனான ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தேன். நான் 12th பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. வெறும் 1 மந்த் தான் நான் படிச்சேன். ஐ ஸ்கோர்ட் 900 எபோவ். வெறும் அந்த 1 மந்த் 11th 12th நான் படிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த லாஸ்ட் அந்த 1 மந்த் மட்டும் தான் நான் படிச்சேன். ஐ ஸ்கோர்ட் 900 எபோவ். அது என்ன ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் வேற ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா நான் ஒருத்தங்களோட நேம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா, நான் படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருந்துச்சு. அது போக வந்து நான் லிட்டரலா அந்த மேமோட ஒரு அவங்க சொன்ன ஒரு அட்வைஸை நான் எப்பவுமே லைஃப் லாங் கேரி பண்ணுவேன் அப்படின்னா, விழுகிறியா? ஓகே தட்ஸ் ஆல். இன்னைக்கு பிறந்திருக்கேன்னு சொல்லி நினைச்சுக்கோ. அதுக்கும் சொல்லி குவா குவான்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காத. அதுக்கப்புறம் புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பண்ண அந்த தப்ப திரும்பவும் பண்ணாத அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் இன்னி வரைக்குமே லைஃப்ல நான் அதை எடுத்துட்டு கேரி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். மேபி அதுதான் என்னமோ நான் ஒரு தடவை என்னோட யூடியூப்ல நான் என்னோட வாட்ச் ஹார்ஸ் எல்லாம் லிட்ரலா ரொம்ப டவுன் ஆகி போகும்போது எல்லாமே இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காம ஓகே நெக்ஸ்ட் பண்ணலாம், ஓகே நெக்ஸ்ட் பண்ணலாம். இதுல இருந்து காசு வருது, ஃபாலோ வருது, சப்ஸ்கிரைபர் வருது, இது எதுவுமே இல்லை. யாராச்சும் ஒருத்தங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே இத முடிஞ்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெட்டரா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அதுதான் என்னோட சக்சஸ்ன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நினைப்பேன். அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு ஜோன்ல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேபி எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் ஓப்பன் அப்பா நிறைய விஷயத்த சொல்லிட முடியாதுல்ல. இந்த வீடியோ வழியாவும் நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், பை பை.